நிறைய இடங்கள்ல அவருக்கு வந்து சிலை இருக்கு. அவருக்கு வச்சா ஓகே. அவரோட நினைவா இருக்கிற பேனாக்கு எதுக்காக சிலை வந்து எல்லா ஒரு திரைப்படம் எடுத்துதான் அவர் அடையாளம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல அப்படிதான் மக்கள் அவரோட வரலாறுகள் வந்து தமிழக மக்களுக்கு தெரியாதா? அப்படிதான் மக்கள் அவர் தந்தையோட வரலாறு தாமரை குடும்பத்தினருக்கு இனிய வணக்கம். தடம்புவித நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தடம்புவித நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவை சார்ந்த திரு அடையார் ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்டது திரு கலைஞர் அவர்களுடைய பேனாவிற்கு நினைவு சின்னம். அது அதிகமாக பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 81 கோடிக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. நிதி பற்றாக்குறை இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. 81 கோடிக்கு பேனாவுடைய நினைவு சின்னம் அவசியமா? இல்லை, கண்டிப்பாக சார். தமிழர்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர், தமிழர் இனத்துக்காக வாழ்ந்தவர், சமூக நீதிக்காக போராடியவர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் இருந்தவர், பல முறை வந்து முதல்வராக இருந்தவர். அவருக்கான நினைவு சின்னம் வந்து மக்களுக்கான கோரிக்கை, அது கட்சி நிர்வாகிகளோட கோரிக்கை, மக்களுக்கான கோரிக்கை, பொதுமக்கள் வந்து அதாவது அவரை வந்து காணக்கூடிய நிறைய இடங்கள்ல அவர் காணக்கூடிய சூழ்நிலைக்கு நிறைய இடத்துல மக்கள் பார்க்கறதுக்கு விரும்பப்படுறாங்க. ஸோ அதற்காக அதுக்கான ஒரு நினைவு சின்னம் எப்படி வந்து இல்லை சார், ஒரு நிறைய இடங்கள்ல சிலை திருவள்ளுவருக்கு எப்படி நம்ம வந்து கன்னியாகுமரி சிலை வைத்தோமோ அதே போல வந்து கண்டிப்பாக ஒரு நினைவு சின்னம் கண்டிப்பாக வேணும்ன்றது தமிழக மக்களின் முக்கியமான மக்களின் கோரிக்கையாக இருக்கு. நிறைய இடங்கள்ல அவருக்கு வந்து சிலை இருக்கு. அவருக்கு வச்சா ஓகே. அவரோட நினைவாக சிலை வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க சார். அது வேற. அது எல்லா தலைவருக்கும் சிலை வைக்கிறதுன்றது வந்து ஒரு கலாச்சார மரபாக மாறி போச்சு. ஆனால் அவர் நினைவு சின்னம்ன்றது அவர் எதற்காக ஒரு எழுத்து பூர்வமாக ஒரு தமிழர்கள் போராடியவர் எழுத்து மூலமாக அறிவாலயத்தில் வைக்க வேண்டியதானுங்க சார். அறிவாலயத்தில் நீங்க வைக்கலாம். திமுகவோட சொந்த பணத்தை வைக்கலாம். மக்களோட வரிப்பணம் உலக ஆசியாவில் உள்ள உலக நாடுகளில் முக்கியமான போற்றக்கூடிய ஒரு தலைவராக உருவாக்கி கொண்டிருக்காரு. ஸோ அதனால் அது கடல் மார்மாக வைக்கும் போது அது வந்து ஒரு ஈர்ப்பை இருக்கும். அதாவது இப்போ உலக தமிழர்களுக்கு எல்லாரும் பார்வையும் ஒரு ஈர்ப்பு வரும்ன்றதுக்காக தான் நாங்கள் அதற்கு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை சார், அவர் ஒரு சமாதிக்கிட்டையோ அல்லது சமாதிக்கிட்ட வைக்க வேண்டாம் அப்படின்னு அறிவாலயத்தில் வைங்க சார். பெருசா வைங்க. திமுகவினுடைய சொந்த பணத்தில் வச்சா ஓகே. மக்களுடைய வரிப்பணம் உங்களோட கோரிக்கையும் சேர்த்து நாங்கள் பரிசீலிக்கப்படும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து பொதுமக்களுக்கான கோரிக்கைனால ஒரு பொதுவான இடத்துல வந்து அதுவும் உலக நாடு தமிழ் ஆசியாவில் உள்ள தமிழர்களால் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு சின்னமாக அது இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து பார்வைக்காக அதை வச்சுருக்கோம். சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வந்து மக்கள் பணியாற்றுறதுக்கு தானே சார் சேப்பாக்கத்தில் வந்து மக்கள் வந்து வெற்றி பெற வச்சார். அவர் அதை தவிர மிச்சம் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. ஆடியோ லான்ச் போகிறாரு, படம் ரிலீஸ் பண்ணுறாரு, முழுக்க அந்த இதுலேயே இல்லை. அவர் சேப்பாக்க மக்களுக்கு வந்து எதுவும் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் எதை வச்சு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? நேற்று கூட நிகழ்ச்சி நடந்திருக்கு.
சேப்பாக்கம் நேற்று மதியம் 2 மணிக்கு கூட நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் பொதுமக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாரு. அது மட்டும் அந்த தொகுதி முழுவதும் பம்பரமாக சுற்றி வந்துட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் தனிப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக அவர் வெளியில் போகிறத அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கடந்த ஆட்சியாளர் இருந்தாங்க. ஸோ அங்கே உள்ள அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட நிகழ்ச்சியில் எதுவும் கலந்துக்கலையா, இல்லை திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கலையா? சரி, அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் தலையிடவும் முடியாது. ஏன்னா பொதுமக்களுக்கான கோரிக்கைகள் அவர் கண்டிப்பாக சரி ஒன் பை ஒன்னாக சரி. மக்கள் பணியை விட அவருடைய பிஸ்னஸில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்படி சொல்ல முடியாது சார். சட்டமன்ற தொகுதிக்கான மக்களுக்கான பணியை வந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அது மட்டும் அதை தாண்டி தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், தனிப்பட்ட தொழில்கள் இருக்கும். ஸோ அதற்கான கவனமும் அவர் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது. இல்லை சார், அவர் வந்து திமுகவோட முக்கிய பொறுப்பில் கூட இருக்காரு. ஒரு மாணவி இறந்துருக்காங்க, அங்கெல்லாம் அவர் போகிறதுக்கு அவ்வளோ கவனம் செலுத்தவே இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சார் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ச், விக்ரமோட ஆடியோ லான்ச்சில் போய் கலந்துக்கிறாரு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி படத்தோட ஆடியோ லான்ச், இந்த மாதிரி ஆடியோ லான்ச் நிறைய கலந்துக்கிறாரு. நிறைய படங்களும் இயக்குறதுல மும்பரமாக இருக்காரே தவிர மக்கள் பணியில் இல்லை. ஒரு மாணவியை கூட போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அங்கே வந்து மாணவியோட மரணம் வந்து ஒரு சர்ச்சையான மர்மமான மரணம்ன்றது ஒரு பார்வைகளாக அங்கே உள்ள மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே வந்து கலவரங்கள் வந்துச்சு. ஸோ சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அங்கே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எதிர்க்கட்சிகள் துணையோடு சில பேர் சமூக விரோதிகள் அதை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கல்லூரி அடித்து உடைக்கிறதா இருக்கட்டும், பேருந்துகள் எரிக்கிறதா இருக்கட்டும், அது அரசாங்க கையில் தானே சார் போலீஸ். அதான் சொல்லி முடிச்சிடறேன் சார். அப்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு கட்சி சார்ந்த ஒருவர் வந்து போகும்போது அது அரசியலாக பார்க்கப்படும். உதாரணத்துக்கு வந்து பார்த்துருப்பீங்க, கடந்த ஆட்சியாளர்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டெர்லைட் போராட்டங்கள் பார்த்து எந்த கட்சியாளர்களும் அன்று உள்ள அதிமுகவோட சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை அமைச்சர்களோ யாரும் போய் பார்க்க முடியல. என்னென்னா ஒரு அரசியல் ரீதியான பார்வையாக அது மாறி போகும். அதனால் நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுமே தவிர கண்டிப்பாக அதுக்கான விசாரணை குழு அமைச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். அனிதாக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்ரீமதி அனிதாவுக்கு கொடுத்ததுக்கான இம்பார்ட்டன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க அரசியலுக்கான இம்பார்ட்டன்ஸ். என்னென்னா நீட் வந்து தமிழக மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளலை, இங்க உள்ள மாணவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளல. அது உங்களுக்கு தெரியுமில்ல, அது திணிக்கப்பட்டது. உங்களோட பார்வையில் வந்து திணிக்கப்பட்டது. ஸோ அந்த திணிக்கப்பட்ட காரணத்தினால அந்த மாணவி வந்து உங்களுக்கு மனமடைய சூழ்நிலைகள் உருவாச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது. இது ஒரு மர்மம் தான் இப்போ வரையும் நம்ம சொல்ல முடியும். நீதி விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீதியரசர்கள் தீர்ப்பு கொடுக்குறது இது மர்மம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இல்லை மர்மம்னு சொல்றீங்க, அனிதா அவங்களோட மரணத்தை வச்சு நீட்டா இது பண்ணுவாங்க. அனிதாவோட மரணம் மர்மம் கிடையாது, அது தற்கொலை தானே. அது தெளிவாக தெரிந்த விஷயம் தானே. அப்படின்னா அடுத்தடுத்து தற்கொலைகள் நீட்டினால் நடந்திருக்காது. அதை பேசி பூதாகரமா ஆக்கினதுனால சார், அதை நீங்க சொன்னீங்களே சார், நீட்டை வந்து ரத்து செய்யறதுக்கான அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு 2 தடவை நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து எங்களோட நிலைப்பாடு கண்டிப்பாக எங்களோட கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு நீட்டை எதிர்க்க வேண்டியதுதான். உங்களோட கூட்டணி கட்சின்னு சொல்ற இதே வந்து கம்யூனிஸ்ட் வந்து கேரளால வந்து ஆதரிக்கிறாங்க சார். ஆதரிக்கல சார், வேற வழி கிடையாது சார். அந்த திணிக்கப்பட்டிருக்கு இந்த நீட் தேர்வு ரகசியம் உங்களுக்கு தெரியும். அதுதான் அதற்கான விளக்கங்கள் விரைவாக கொடுக்கப்படும். ஏன்னா நீதிமன்றத்தில் ஒன்றும் நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு. அதனால நாங்கள் காத்திருக்கிறோம் வரும் காலங்களில் 2024 ஆட்சி மாற்றம். என்ன சொல்லியிருக்கீங்க நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் பேசலாம். அதுதான் சார், 2024 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் அமர்ந்த பிறகு கண்டிப்பாக தமிழகத்தில் நீட் தேர்வு இல்ல. நீங்க அப்ப அதை சொல்லிருக்கலாம்ல சார். இதைதான் நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொன்னீங்க, முதல் கையெழுத்தே நீட் ரத்துன்னு தான் சொன்னீங்க. நீட் ரத்துக்கு ஒன்று தெரிஞ்சுங்க சார், ஒன்று தெரிஞ்சுங்க, அண்டை மாநிலமான எல்லாருமே ஒற்றுமையாக வரணும். இங்க ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம திமுக அரசாங்கம் வந்து இங்க வந்து நாங்க நீட்டை எதிர்க்கிறோம். அங்க உள்ள தெலுங்கானால வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க, அங்க உள்ள ஆந்திரால வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன் சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஆதரிக்கிறாங்க. ஒரு மனதான முதல்வர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து இதை எதிர்த்தால் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வரும்போது கண்டிப்பா நீட்டு. அதுதான் சார் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் மாணவர்கள் வந்து குறைச்சு மதிப்பு இல்ல. நாங்க ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சு அவங்க ஏற்றுக்கிறாங்க, திணிக்கப்பட்டிருக்காங்க சொல்றோம். அவர்கள் வேறு வழி இல்லாம கல்வி முறைன்றதுனால அதை கொஞ்சம் அமைதி கேட்கறாங்க. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதுக்கான நீங்க இவ்வளவு போராடுறீங்க, நீட்டு நடக்காமையா போயிருச்சுங்களா? நடந்துருச்சு இல்ல சார்? கடந்த முறை கூட தான் கடந்த முறை அதிமுக ஆட்சிகளும் சிறப்பு சட்டம்லாம் ஏற்றினாங்க. கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் வந்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் கழித்து அந்த பேப்பர் எங்க போச்சுன்னு தெரியலன்னாங்க. குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் தான் அந்த பேப்பரை எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை அரசாங்கம் தான் மத்தியில் இருக்கின்றது தெளிவாக தெரியும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே சார், புரியுது. ஆனால் நீங்கள் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லாமல் இருந்திருக்கணும்ல சார். ரகசியம் சார், அதுதான் நான் திருப்பி சொல்கிறோம். அந்த ரகசியம் என்பது ஆட்சி மாற்றம் 2024 கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசோட ஆட்சி மாற்றம் தான் அந்த ரகசியம். கண்டிப்பாக அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமர்ந்த பிறகு கண்டிப்பாக நீட் தேர்வு ஒழிக்கப்படும். 2024 காங்கிரஸ் தான் கண்டிப்பாக, மாற்று கருத்தே கிடையாது. ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர். அது வந்து அந்த கட்சியோட வேட்பாளர் அவங்க தான் அறிவிப்பாங்க, நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் மொத்தத்தில் வந்து அந்த ரகசியம் என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதான் அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் சார், 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் முதல் கையெழுத்து சொல்லி நான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை.
இல்லை. எந்த முதல் கையெழுத்து நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம், அதற்கான கையெழுத்துன்ற வார்த்தைகள் எந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தலை. எங்களுக்கு நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும்ன்ற வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த ரகசியம் தான் நான் சொல்லியிருக்காங்க. முதல் கையெழுத்துன்ற வார்த்தைகள் நீட்டை வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சரி சார், நம்ம பேக் டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்படுது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 18 கார் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் போகுது. ஆம்புலன்ஸ் முக்கியமாக, அமைச்சர் போகிறது முக்கியம் இல்லை. நீ அதுதான் வந்து தவறாக சமூக வலைதளங்கள் அது பரப்பப்பட்டிருக்கு. அது தெளிவாக தெரிஞ்சு அது ஒரு வழி பாதை. அது ஒரு சைடு வண்டி வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வராது. ஸோ பாதைக்கு மேலே இவர்கள் வந்து ஏறிட்டாங்க. அதாவது அமைச்சர்கள் வண்டி வந்து ஏறிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்து சைலண்ட் போடாமல் வந்த ஆம்புலன்ஸ் தான். அது நல்லா தெரிஞ்சுங்க. அது தெளிவான வீடியோஸ் நான் வாங்கியிருக்கேன். அதில் சைலண்ட் போடாமல் தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க ஏறிட்டாங்க அந்த பாலத்துக்கு மேலே. ஸோ அதனால் ஆம்புலன்ஸும் ரிவர்ஸ் போக முடியாது. சரிங்களா? அதனால் ஆம்புலன்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இவர் விரைவாக சென்றாங்க. அமைச்சர்கள் கார் எப்படிமோ பொறுமையாக போகாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே உள்ள எஸ்கார்ட் வண்டியோட சேர்த்து விரைவாக தான் போவாங்க. கிட்டத்தட்ட 1 நிமிடம் கூட கிடையாது. அந்த 1 நிமிடம் கூட கடந்து சென்றாலும் பிறகு ஆம்புலன்ஸ் போச்சு. இது வந்து ஒரு சாதாரணமாக இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதை வந்து நீங்கள் பூதாகரமாக அமைச்சர்ன்றதுனால ஒரு பூதாகரம் பண்ணுறாங்க. சார், ஒரு அமைச்சருக்கு வந்து 18 கார் முன்னாடி பின்னாடி அவசியமா சார்? இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. அதில் அதுவும் ஒரு விஷயம். அது வந்து தனிப்பட்ட அவர் விஷயத்துக்கு போகல. அவர் ஆய்வு செய்ய போகிறாரு. எங்கே வந்து தொடர் மழை காரணமாக அங்கே பல இடங்கள்லேருந்து வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. காவிரி ஆட்கள் வந்து அந்த கரையோர மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அப்போ கலெக்டர், அங்கே உள்ள அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், அங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே அதில் போகிறாங்க. அதனால் 18 பேர் வந்து அவருக்கு பாதுகாப்புக்காக 18 பேர் போகல. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு பாதுகாப்பாக 18 கார்கள் போனால் பரவாயில்ல. அங்கே போகிறது எல்லாமே அரசு அதிகாரி, தாசில்தார்லேருந்து, கலெக்டர்லேருந்து, விஓலேருந்து எல்லாருமே அங்கே வந்து ஆய்வு செய்ய போகிறாங்க. அமைச்சர் அந்த தொகுதிக்கான சம்மந்தப்பட்ட தொகுதி சார்ந்தவர்ன்றதுனால அவர் ஆய்வு பண்ண போகிறாரு. அதற்கு கூட அருகில் வந்து அரசு அதிகாரிகள் போகிறாங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டுலாம் டிஷர்ட்டெல்லாம் போட்டு உதயநிதி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி படத்தோட லான்ச், அதுக்கு வந்து உட்காந்துருக்காரு. உங்களுக்கு வேணும்னா ஹிந்தி வேணும், வேண்டாம்னா ஹிந்தி வேண்டாம், அப்படி தானே சார்? இல்லை, சின்ன குறுக்கிட்டதில் அதில் வந்து ஹிந்தி படமே கிடையாது. அது ஹிந்தி படம், ஒரிஜினல் மேக் வந்து ஹிந்தி. அது வந்து ரீமேக். இது வந்து வியாபார நோக்கத்தோடது. இது வந்து முழுக்க வியாபாரம். இது வியாபாரம் பண்ணுறது இல்லை இல்லை, இது வந்து தமிழில் தான் அந்த படம் வந்தது. தமிழில் தான் டப் பண்ணி அந்த படம் வருது. அதனால் நீங்கள் நேரடியாக இங்கே ஹிந்தியில் வந்து நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணலை. இது வந்து வியாபாரம். நீங்கள் அதான் சொல்கிறேனே, ஏற்கனவே உள்ள அமைச்சர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வியாபாரங்கள் செய்து கொடுத்து தான் இருக்கிறாங்க. திரு OS மணியன் அவர்கள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கடைகள் வைத்திருக்கிறாரு, சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ அவர் வந்து அதே அரசு வாகனத்திலேயே அமைச்சர் பதவியில் இருக்கும் போது அவரோட கடையில் போய்ட்டு கல்லாப்பீட்டில் உட்காந்த வரலாறுலாம் இருக்குது. அதனால் வியாபாரங்கள்ன்றது வேறுங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர்ன்றதுக்காக நீங்கள் 1000 கேள்விகள் கேட்கலாம். நம்ம இந்த கொஸ்டின் அவர் ஒன்றும் அரசு பதவிக்குள்ளே இன்னும் வரல. அவர் சட்டமன்ற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. சரிங்களா? இன்னும் அவர் அமைச்சராகவோ வேற ஏதோ பதவிகள் வரும்போது நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். இருந்தாலும் அவரோட தொழில் அவர் அரசியல் இந்தியா அதிகமா எதிர்த்த ஒரு கட்சியான திமுகவினுடைய இளைஞரணி தலைவர் எதிர்க்கிறோம். இப்போ நாங்க வந்து இல்லை, அதே இந்தியோட நீங்க தமிழ்ல வந்து நாங்க அதே இந்தி படத்தோட நாங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தா நீங்க ஓகே. இந்த படம் முழுக்க முழுக்க தமிழ் ஹிந்தி ஹீரோ இல்ல சார், ஹிந்தி ஹீரோ தானே. அது மியூசிக் பண்ணவங்க எல்லாரும் அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடிக்கிற பாதி நடிகர் தான் கலைஞர் என்ன சொல்லிருக்காரு, எந்த விதத்துல ஹிந்தி வந்தாலும் உள்ள வந்தாலும் அது நாங்க விரும்பவே மாட்டோம். இப்போ தான் நிலைப்பாடு எங்களோடது. ஏன்னா அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு வேற ஒரு மாநிலத்தில் உள்ளவர்களோட படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்படி இல்லை. நாங்கள் வந்து என்ன சொல்றேன், அதுல தமிழ் ஒரு ஹிந்திக்காரரோட படத்தை ஹிந்தி அதிகமாக எதிர்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்ல இங்க இது பண்ணி ரிலீஸ் பண்றாருன்றது ஒரு கேள்வி. ஹிந்தி தெரியாது போட சொல்றோம். இப்போ தான் சொல்றோம், ஹிந்தி தெரியாது போடாதான் நாங்க சொல்றோம். அதனால தமிழ் தெரியும்ன்றதால தமிழ்ல ரிலீஸ் பண்றோம். சார், அந்த படத்தோட பேர் சொல்லுங்க சார். எனக்கு தெரியல. அந்த படத்தோட பேருமே ஹிந்தில தான் இருக்கு. எது தமிழ்ல அந்த டைட்டில் தான் வைக்க போறாங்க. ஹிந்தில என்ன டைட்டில் இருக்கோ அதே தான் தமிழ்ல அதே தான் சார். ஆனா மொழி எந்த மொழி? தமிழ். மொழி எந்த மொழி? மொழியே தான் சார் இங்க முக்கியம். வியாபாரத்தையும் அரசியலும் ஒன்றா பார்க்காதீர்கள். அது ஒன்று தெரிஞ்சுங்க. திரு உதயநிதி சின்னவர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகுதான் இந்த தொழிலுக்கு வந்தாரா? அதற்கு முன்பு இருந்து அவர் இந்த அரசியல்ல வர்றதுக்கு இந்த தொழிலை பயன்படுத்திக்கிட்டாரு சார். இது வியாபாரம் வேற, அரசியல் வேற. ஸ்டாலின் அவர்களை வந்து அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு திரைப்படம் எடுத்துதான் அவர் அடையாளம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல அப்படிதான் மக்கள் அவரோட வரலாறுகள் வந்து தமிழ் மக்களுக்கு தெரியாதா? அவரோட தந்தையோட வரலாறு வந்து மக்களுக்கு தெரியாதா? அதனால ஆதவன் சொல்லி சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உதயநிதி யாருன்னு மனிதர் அவரு. தெளிவான ஆர்குமெண்டா இருக்கணும். இந்த ஆர்குமெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆர்குமெண்ட்.
சார் உதயநிதி ஸ்டாலின் யாருன்னு சொல்லிட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பலமுறை மேடையில் சொல்றாரு, நான் விவசாய குடும்பத்தை பார்த்து இன்ன வரை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன்னு. ஏன் முதல்வர் இருக்கும்போது எதுக்கு விவசாயம் பார்த்தான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியுமா நம்மளால? நீங்க முதல்வராக இருக்கும்போது ஏன் போய் விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க? அரசாங்க பதவியில் இருக்கிறீங்க. அதுதான் சார், அது வேற சார். அவரோட கொள்கை கோட்பாடுகள் வேற, எங்களோட கொள்கை கோட்பாடுகள் வேற. நேத்து உதயநிதி என்ன சொல்லி இருக்கணும், நாங்க வந்து ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், ஹிந்தி எதிர்க்கல அப்படின்னு. திணிப்பை தான் நாங்க இன்னும் எதிர்க்கிறோம். இதுக்கு பேரு திருப்பி தானே சார், ஹிந்தி படத்தை தமிழ்ல கொண்டு வரதுக்கு பேரு திருப்பி இல்ல. இந்தியை பத்தி எதிர்த்த திராவிட கட்சிகள் பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து நெடுஞ்சாலை போர்டுகள்ல வந்து தமிழ் நீக்கப்பட்டு இந்தியும் இங்கிலீஷும் எழுதப்பட்டது. ஹிந்தி இதெல்லாம் வந்து இது பண்ணீங்க, நீங்க ஹிந்தி திணிப்பு தான் நான் சொல்றேன். அப்ப ஹிந்தி திணிப்பு தானே இது? நீங்க ஹிந்தி திணிப்பு தானே. அதுக்கு வந்து இங்க உள்ள தமிழக அரசாங்கம், அன்றைய வந்து எடப்பாடி அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கல. தமிழை புறக்கணிக்க விட்டு வெறும் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான். அதற்கு வந்து திராவிட கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, தலைவர் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தார். கண்டனம் தெரிவித்தது பிறகு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்ன நெடுஞ்சாலைகளை வந்து அதிகமாக மாற்று மொழிக்காரர்கள் வந்து பயணிப்பாங்க, அவர்களுக்கு தெரியறதுக்காக நாங்கள் போட்டோம்னு. ஏன் தமிழ் மொழி மாற்று மொழியா? தமிழ் மொழி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இங்கே உள்ள மத்திய அரசோட அலுவலகங்கள்லாம் போய் பாருங்க, முதல்ல ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் தமிழ். மூன்றாவது இடத்துல தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களோட பெயர் ஒரு பொதுவான மொழி சார். ஆனா ஹிந்தின்றது அப்படி கிடையாது சார். கூட்டத்தில் இருக்க ப. சிதம்பரம் அது தேசிய மொழின்னு சொல்லியிருக்காரு சார். நான் எங்களோட கருத்தை பத்தி நான் சொல்றேன். ஒரு கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கோட்பாடு இருக்கும், காங்கிரஸ் கட்சி ஒன்று இருக்கும், திராவிட மொழி திராவிட மாடலுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும். அதனால எல்லா கட்சியாளர்களையும் வந்து ஒன்றாக இணைத்து பார்க்க முடியாது. கட்சிக்கான கூட்டணிகளோட ஒன்றாக இருக்கலாம், ஆனா அதாவது அவங்களோட கொள்கைகள் வேற. உங்களோட சுயநலத்துக்காக ஹிந்தி வேணும், ஹிந்தி வேணும் நாங்க இப்போ சொல்லலையே சார். ஹிந்தி படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த மொழி படமுக்காக நாங்க கொடுக்குறோம். ஏன் சார் அந்த படத்தை வேற யாரோ வச்சு தமிழ்ல நடிக்க வைக்க வேண்டியது சார்? நான் கேக்குறேன் சார், ஒரு இது வந்து வியாபார நோக்கத்தோட உள்ளதை வந்து நீங்க வந்து அரசியல் ரீதியாக இல்ல. இப்ப இந்த படத்தை வந்து ஒரு சிறந்த படம் வச்சுங்க, இந்த படத்தை வந்து திரு சின்னவர் அவர்கள் வாங்காம வேற யாராவது ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா அது அப்ப என்ன சொல்வீங்க? அப்போ நாங்கள் ஏற்றிருந்துருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்திக்கு எதிராக இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் இந்திக்கு எதிராக தானே இருக்கிறோம். இப்போ எங்களோட நிலைப்பாடம் அதுதானே இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இருக்கா? திரைப்படத்தையும் ஏன் ஆட்சி மொழியும் திராவிட மாடலையும் ஏன் ஒன்றாக இணைக்கிறீங்க? ஹிந்தி தெரியாது போடான்னு பெருசா டிஷர்ட் எல்லாம் போட்டு மற்றவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்களெல்லாம் போட வச்சு ஹிந்தி தெரியாது போடாதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அமீர் கானை பத்தி நீங்க சொல்லிருக்கணும், உனக்கு தமிழ் தெரியுமா தெரியாது தெரியாது போடா சார். அது அவரோட மொழி சார், அது அவரோட பிறப்பு மொழி. அவர் வந்து தமிழ்நாட்டுல பிறந்தவரா? அவரோட பிறப்பு மொழி. இப்ப அதான் பிரச்சனை வருது. ஹிந்திக்காரரா பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு வேணும்? யாரு ஹிந்திக்காரரா? பிரசாந்த் கிஷோர் வேணும். நான் தமிழ்நாட்டுல பிறந்த என்னோட வாழ்வுரிமை இது. அதே போல அவரோட பிறந்த வடமடையிலும். அப்ப அவர் எப்படி சொல்றீங்க அது பிசினஸ், அது அவரோட உரிமை அப்படின்றீங்க. அதே மாதிரி தமிழகத்துல மக்கள் ஹிந்தி படிக்கிறது நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா இங்க உள்ள தனுஷ் கூட தான் போய் ஆங்கில படத்தை நடிக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவருடைய திறமை சார். அவர் என்னைக்காவது நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன், ஹிந்திக்கு எதிரானவன் எங்கேயாவது பேசி டார்கெட் பண்றத உங்களோட பார்வைகள் நான் ஓபனாவே சொல்றேன். அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? நோக்கம் என்னவா இருக்குது? அரசியல் சார். அவர் வந்து அரசியல் கட்சியோட ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அது மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் என்னுடைய டார்கெட் அப்படின்னா நான் அவர் பண்ற நெகட்டிவ் எல்லாத்தையுமே நான் பெருசு பண்ணி காட்டுவேன். அதுதான் வருது. நான் வந்து உதயநிதி வந்து நான் வந்து புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது. அதுதான் சார். இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு டி ஷர்ட் எல்லாம் போட்டு பெரிய பிரபலமா எல்லா நடிகர்களையும் வச்சு போட்டு பேச வச்சுட்டாரு. ஹிந்தி தெரியாது போடானே இதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க நடத்துற ஸ்கூலு, அவர் எடுக்கிற படம், இதுல எல்லாத்துலயுமே ஹிந்தி இருக்கு. இப்போ வந்து திருப்பி ஹிந்தி படம் என்ன சொல்றேன், அது ஹிந்தி மேக்கிங் ஆஃப் இந்தியா இந்தியாவோட இருக்கலாம் சார். ஆனா அந்த மொழி படம் நம்ம தமிழ்நாட்டு ரிலீஸ் ஆகுது, தமிழ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. பல மொழி படங்கள் ஏன் ஹிந்தியில வந்த பல மொழி படங்கள் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு, ஏன் ஆங்கில மொழி படங்கள் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு, ஏன் ஜாக்கி சான் படம் ரொம்ப சிம்பிளா உடனே சொல்லுவீங்களா? சைனாவுக்கு எதிராக இந்தியா நிலைப்பாடு இருக்குது, நீங்க ஏன் சைனா படத்தை வந்து இங்க ரீமேக் பண்ணி உதயநிதி வெளியிட்டார் சொல்லுவீங்களா? நம்ம ரொம்ப சுத்தம் சார். ஹிந்தி எதிர்க்க ஒரு நபர், ஹிந்தி எதிர்க்க ஒரு நபர் எதுக்கு ஹிந்தி படத்தை டப்பிங் பண்றீங்க? அதுதான் சார் நான் கேட்டுறேன் சார். ஒருவேளை ஜாக்கி சான் படம் நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாங்குறாரு, நாளைக்கு சென்னையில் வந்து ரிலீஸ் பண்றோம் வச்சுங்க, தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றோம், எப்படி ஏத்துப்பீங்க? இந்தியாவை வந்து ஜாக்கி சான் வந்து சைனீஸ்லயோ இல்ல ஜாப்பனீஸ்லயோ நடிக்கிறான்னு வைங்க, நான் வந்து சைனீஸ் ஜாப்பனீஸ் எதிர்க்கிறேன், நான் எங்கேயும் அதே சைனீஸ் இங்க கொண்டு வரலையா, இங்க தமிழ்ல தானே கொண்டு வரோம். அதுதான் சார், அதுதான் சொல்றேன். அதனால எனக்கு உள்ள பாமர மக்களுக்கு புரியுதுக்கு தமிழ் நான் கொண்டு வரோம். அதுதான் சார். ஒரு படம் வந்து ஒரு சிறந்த படமாக இருக்குது, ஒரு கருத்துள்ள படமாக இருக்குதுன்ற பட்சத்துல அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பிரசன்டேஷன் கொடுக்கிறது என்ன தப்பு இருக்குன்ற, அதுவும் தமிழ்ல தானே கொடுக்குறோம். அங்க உள்ள அமீர் கான் தமிழ்ல தானே பேச போறாரு டப்பிங்ல.
அமீர் கான் அதே ஹிந்தியில் பேச போகிறாரு, தமிழில் தான் பேச போகிறாரு. அப்புறம் அதான் சார் ஹிந்தி அது ரொம்ப சிம்பிளாக இந்த கொஸ்டின் வந்து முடிக்கணும்னா நான் ரொம்ப சிம்பிளாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கா சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஹிந்தியை பயங்கரமாக எதிர்க்கிறேன் சார். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஹிந்திக்காரனான பிரசாந்த் கிஷோர் வேண்டான்னு நான் முடிவு பண்ணணும், ஹிந்திக்காரனான அமீர் கான் வேண்டான்னு முடிவு பண்ணணும். ஹிந்தி படத்தை நான் வந்து தமிழுக்கு எதுக்கு நான் கொண்டு வரேன், எனக்கு ஹிந்தி படமே வேண்டாம். அதுதான் வந்து என்னோட ஹிந்தி எதிர்ப்பா சரியா இருக்கும். நீங்கள் வந்து ஹிந்தியை எதிர்த்துக்கிட்டு இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஹிந்தி திணிப்பை நான் எதிர்க்கிறேன்னு மட்டும் அவர் சொல்லி முடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தமாக அவர் என்ன சொல்றாரு, ஹிந்தி எதிர்ப்பை பேசுறாரு. சிம்பிளாக சொல்லிட்டுமா, சொல்லுங்க. நீங்கள் வந்து ஹிந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும், ஹிந்தி நீங்கள் கற்றுக்குன்னு தான் உங்களுக்கு அரசில் வேலை, மத்திய அரசோட வேலை அப்படிலாம் சொல்ல வருது தான் நாங்கள் திணிப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்க. இந்தி திணிப்பிற்கும் இந்தியை கற்றுக்கொள்வதற்கும் வித்தியாச முறை இருக்கு. நீங்க நான் வந்து நீங்க இதுதான் சாப்பிட்டா அப்ப வந்து தமிழ்நாட்டுல நவோதய பள்ளிகள் சார் தமிழ்நாட்டுல நவோதய பள்ளிகள் கொண்டு வரதுக்கு திமுக சொல்ற காரணம் ஹிந்தி வந்து எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும், உங்களுக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும் வச்சு நீங்க வந்து என்கிட்ட நீங்க இதுதான் சாப்பிட்டாகணும்னு சொல்லி என்ன திணிக்கிறது தான் சார் திணிப்புன்றது. நான் அப்படி கிடையாது. எனக்கு விருப்பப்பட்டதை நான் சாப்பிட்றேன். என்னோட உணவு முறையை வந்து நீங்கள் மாற்ற முடியாது, என்னோட பழக்க வழக்கங்களை வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் திணிப்புன்றது. அந்த திணிப்பை தான் நாங்கள் சொல்கிறோம். இது திருப்பி மாதிரி தெரியல, எல்லாருமே ஒரே ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான். அதுதான் சொல்கிறேன். அது விருப்பப்படுறவங்க. இப்போ எனக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு கத்துக்கிறதுனா கத்துக்கோங்க, அது உங்களுக்கு விருப்பம். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு சில இதுல வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி வச்சுக்குவீங்க, ஓகே. நவோதய பள்ளிகள் வரணும் அப்படின்னா வர வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அது வந்தா ஹிந்தி வந்துடும் சொல்லுவீங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன சார்? தெளிவா தெரிஞ்சுங்க. அதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், திணிப்புன்றது தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர ஹிந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஓகே சார், ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் சார். இப்போ சமீபத்தில் உதயநிதி அவர்கள் தொடங்கி வச்சார் ஒரு பிங்க் பஸ். 81 கோடி செலவு பண்ணி நம்ம சிலையெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு, பேனாக் சிலையெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அந்த பஸ்ஸுக்கு முழுசாக பிங்க் கலரில் பெயிண்ட் அடிக்கல. என்ன சார் பிரச்சனை? அரைகுறையாக அடிச்சு வச்சிருக்கீங்க. அதில் இருக்கிற பழைய அந்த பேருந்துகள், அது புதிய பேருந்துகள் கிடையாது. புதிய பேருந்துகள் இப்போ வாங்க போகிறாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பழைய பேருந்துகள் இருக்குது. அதில் அந்த வெள்ளை போர்டு சொல்லக்கூடிய பெண்களுக்கான இலவச பேருந்து. அதனால் அதற்கு வந்து முழுமையான செலவுகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்காக அது வந்து ஒரு ஐடென்டி பண்ணணும். ஏன்னா பல பெண்களுக்கு வந்து அந்த ஒயிட் போர்டா எல்லோ போர்டான்றது தெரியாமல் பல இடத்துல குழப்ப நிலைகள் உருவாகுது. ஸோ அதனால் வந்து அந்த பிங்க் கலர் கலரோட பெயிண்ட்டை வந்து அடித்தா அந்த ஈஸியாக தெரியும் பாமர மக்களுக்கும், ஓ இந்த பஸ்ஸை நமக்கு ஆனது, இதில் நமக்கு டிக்கெட் இலவசம் சொல்லி ஒரு பார்வைகளுக்காக தான் அது பண்ணது. புதிய பேருந்துகள் வரும்போது கண்டிப்பாக அது வந்து முழுமையான பிங்க் கலரில் தான் வரும். இப்போ நிறைய மாநிலங்களில் பழைய பேருந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு கேரளா பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான பேருந்தில் வந்து அவங்க பழைய பேருந்து தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் முழுசாக பிங்கே அடிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், எவ்வளோ செலவாயிர போகுது? இல்லை பழைய பேருந்துகளில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் பெயிண்ட் அடித்து அந்த பேருந்துகளை பயணிக்கிறதுக்கான சூழ்நிலை நாங்கள் உருவாக்க விரும்பவில்லை. நாங்கள் வந்து முழுமையாக வந்து புதிய பேருந்துகளுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான நடவடிக்கை தான் இப்போ ஒரு வருஷம் ஆகுமா? அந்த ஒரு வருஷம் கிடையாது, ஒரு வருஷமா ஆகுதா? இந்த பழைய பேருந்துகளுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு அதுல விளம்பரம் தரக்கூடிய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் இல்லை. அதுல நல்லா தெரிஞ்சுங்க. அது மக்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அது வந்து கூட அந்த பெயிண்ட் அடிக்கப்பட்டது. தவிர புதிய முழுசா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை சார்? பழைய பேருந்துகள் வந்து அதுதான் சார், அது அதோட பயணங்காலம் வந்து முடிஞ்சு போச்சு. அதற்கு வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அதுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து அதுக்கு 9 வருஷம் பழமையான பேருந்துகள் இல்லை நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு வந்து இந்த பெயிண்டிங் காஸ்ட்லாம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் புதிய பேருந்துகள் எப்படி இருந்தாலும் இன்னும் 2 மாதங்களில் வர போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 340 பேருந்துகள் மேலே வருது. ஸோ அந்த பேருந்துகள் வரவும் முழுமையாக அரசு பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பேருந்துகள் அனைத்தும் பிங்க் கலரில் தான் இருக்கும். கடந்த முறை பிரதமர் அவர்கள் வரும்பொழுது முதலமைச்சர் மேடையில் ஒன்றிய அரசு திராவிட மாடல் இதெல்லாம் நிறைய பேசினார். இந்த முறை செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சிக்காக வரும்பொழுது இந்திய அரசு அப்படின்றாரு. ஏன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒன்றிய அரசு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஏன் இந்த இந்திய அரசுன்னு சொல்கிறதுக்கான விளக்கங்க சொல்லிடுறேன். நீங்கள் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அரசாங்க நிகழ்ச்சி, மத்திய அரசாங்கத்தோட நிகழ்ச்சி. ஆனால் இந்த முறை வந்து உலக நாடுகளில் உள்ளவங்க அனைவரும் வராங்க. இன்னும் உலக நாடுகளில் உள்ள அனைத்து மொழி தெரிந்தவர்களும் அங்கே வராங்க, அனைத்து செஸ் வீரர்களும் அதில் வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்றிய அரசுன்றது அவங்களுக்கு புரிதல் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் அந்த இடத்துல வந்து இந்திய அரசு இந்திய பிரதமர் சொல்லக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இது வந்து மொழிபெயர்ப்புக்கான வார்த்தைகள் தான், எங்களோட உள் உணர்வுகள்லேருந்து வார்த்தைகள் இல்லை. அவர்களுக்கு ஈஸியாக புரியும். அவங்களுக்கு ஒன்றிய அரசுனா என்னன்னு தெரியாது. இப்போ தாய்லாந்து சார்ந்தவர் வந்திருக்காங்க, சுவிட்சர்லாந்து வந்திருக்காங்க, அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க, கனடாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவர்கள் அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தலாம், அவருக்கு புரியாது.
அதனால் அந்த நேரங்களில் நம்ம இந்திய அரசு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. ஆனால் என்றுமே எங்களுக்கு ஒன்றிய அரசு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அப்போல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும், இப்போ புதுசாக சொல்லியிருக்கீங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கேள்வி, அதுலேயே இன்னொரு கேள்வி, இல்லை இந்திய அரசு எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடமா வந்து சென்னை இருக்குது, அதனால வந்து இந்திய அரசுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சூப்பர் தான் சார். ஏன் சார் வந்து பிரதமரோட படம் எங்கேயுமே வைக்கல? அதாவது பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் செஸ் ஒலிம்பியாட்டோட விளம்பரம் இருந்துச்சு, பிரதமரோட இது படம் இல்லை. அது அவர் தானே ஐகான். இல்லை ஐகான் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் தமிழக அரசாங்கம் தான் முழு முயற்சி எடுத்து அந்த நிகழ்ச்சி வந்து முழுமையாக பங்களிப்பு, முழுமையான நிதி அனைத்தும் தமிழக அரசாங்கத்துடையது. தமிழக அரசாங்கம் நிதி முழுக்க தமிழக அரசாங்கத்தோட நிதி. அதனால அது வந்து தமிழக அரசோட விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழகத்தின் சார்பா யார் போய் இன்டர்நேஷனல் செஸ் கவுன்சில்கிட்ட பேசி இங்க கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? முழுமையான அதுக்கான இல்லை, அதுவும் தெளிவாக சொன்னார் முதல்வர் மேடையிலே தெளிவாக சொன்னார், அதற்கான முழு முயற்சி எடுத்தது நான் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அதுக்கான அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார், அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார், ஒன்றிய அரசுக்கும் நன்றி தெரிவித்தார். தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் நடத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்தியாவினுடைய புராதனமான சின்னமாக இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் நடத்தலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லி இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் பேசி கொண்டு வந்தாங்களே. ஒரு விஷயமா இருந்தாலும் முழுக்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இது கிடையாது சார். தமிழ்நாடு அரசோட அதில் பங்களிப்பு, முழுமையான பங்களிப்பு இருக்கு. நம்ம அது வந்து அருமையான மாநிலத்தோட முதல்வர் கொடுக்கப்பட்ட குறைவான நாட்களில் எல்லாமே நல்லா பண்ணிட்டீங்க. ஆனால் பிரதமரோட படமும் குடியரசுத் தலைவரோட படமும் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க சொன்னீங்களா அரசு இந்தியாவுக்கான ஒரு அடையாளமா இருக்கணும்ன்றதுக்காக இந்திய அரசாங்கம் அரசோட விளம்பரங்கள் கொடுத்திருந்தாங்க, செய்தித்தாள் விளம்பரங்கள், அதுலலாம் உங்களுக்கு திரு மோடி அவர்களோட புகைப்படம் அதில் இருந்துச்சு. சரி இல்லை சார், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன தமிழக அரசாங்கத்தோட இடம் சார், அது தமிழக அரசாங்கத்தோட அந்த பாஜக காரங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து நிறைய இடத்துல அதாவது நீங்க பாஜக காரங்க வந்து நீங்க விளம்பரம் தேடிக்கிறதுக்காக போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க, ஒரு 4 கேமரா விளம்பரத்துல ஒரு ஆதங்கத்துல போய் ஒட்டியிருக்காங்க. சரி, அதான் நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் அந்த நெடுந்தோறும் ஈசிஆர் முழுவதும் ஒரு வச்சிருந்தாரு பேனர், அதுல ஃபுல்லா மோடி புகைப்படம் தான் இருந்துச்சு. ஒரு புகைப்படம் கூட கட்சி சார்ந்து வைக்க வேணாம், பொதுவான ஒரு போர்டு கூட நீங்க உங்களோட பாஜக சார்ந்த ஒரு விளம்பர பலகையில கூட முதல்வர் போட வச்சிருக்கலாமே. சோ அதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க. நாங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் சரி மோடி அவர்கள் புகைப்படத்தை மறைக்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆக போகுது? நாங்க புகைப்படத்தை மறைத்து தானே அவரோட முகம் தெரியாம போக போகுது. அதனால் அதனால வாய்ப்புகளே இல்லை. இது நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லணும், அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இதை பார்க்கணும். சமீபத்தில் ஆவின் பாலுடைய குற்றச்சாட்டு, 500 ml இருக்க வேண்டிய இடத்துல வந்து 430 ml தான் இருந்துச்சு, மிச்சது எங்கே பூனை குடிச்சிருச்சான்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சார், நிஜமாலே பூனை குடிச்சிருச்சிங்களா? அதாவது சார், இந்த அரசாங்கத்து மேலே எந்த பழியும் சொல்ல முடியல. இந்த ஊழல் பிரச்சனையோ இல்லை கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனைகளோ, கடந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அது மாதிரி வந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஏதோ கிடைக்கணும், ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தவறுகள் ஒரு பால் பாக்கெட்டில் இருந்துச்சு. ஒரு வேளை அதை அந்த விஷயத்தை வந்து வைரலாக்கினவரே வந்து அந்த பால் பாக்கெட்லேருந்து அதை எடுத்துருக்கிறாரான்றது நமக்கு தெரியாது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இதே கேமரா எடுத்துகிட்டு வாங்க, இங்கே உள்ள பொதுவான ஒரு கடைகளில் போவோம், வாங்குவோம், அங்கேயே எடை போடுவோம், அது எந்த இடையில இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஆவின் நிறுவனம் விளக்கம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவங்க வந்து ஏதோ ஒரு பேக்கெட்டில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம். அதுதான் சொல்கிறேன், இதுதான் நேர்மைத்தன்மைன்றது. நீங்கள் என் மேலே வந்து நீங்கள் திருடன்னு சொல்லி கை காமிச்சிங்கன்னா திருடன் இல்லைன்னு சொல்லணும். அதற்கானது நான் அமைதியாக இருந்தேன்னா அப்போது அமைதியாக இருக்கான், ஒரு வேலை திருடானா தான் இருப்பான். இல்லை நிறைய இயல்பான ஒரு விஷயம், இது இயல்பான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்து குறை சொல்லும் போது அந்த குறைக்கான விளக்கம் கொடுக்கறது துறைக்கான அதிகாரிகளோட கடமை, அதனால் அது செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஆவின் வந்து விலையேற்றம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஆவின் பால் பொருட்கள் வந்து விலை அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி காலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் அந்த வளாகத்தில் வந்து விற்கிற மோர் இது வாங்கி பார்த்துருக்காரு, அதில் வந்து புழு இருந்திருக்கு. நீங்கள் வந்து விலையேற்றம் பண்ண வேண்டாம், விலை குறைப்பு பண்ண வேண்டாம், ஆனால் தரமாக கொடுக்க வேண்டியது. இல்லை சார், இதுக்கு வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு, நான் வேணால் போகும்போது உங்களுக்கு தரேன், நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுங்க, அதற்கான விளக்கத்தை நம்ம கொடுப்போம். ஏன்னா இது ஒன்று தெரிஞ்சுங்க சார், அதான் சொல்கிறேன் சார், அரசாங்கத்து மேலே பழி சொல்ல முடியாத காரணத்தினால ஏதோ இன்றைக்கி பாலில் ஒரு குறை, அப்புறம் போக வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அது ஆனால் இந்த குறைகள் அனைத்துமே நகைச்சுவையாக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா மக்கள் அதை நகைச்சுவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இதை சொல்கிறதோட அந்த குறைகள் சொல்கிறவங்களோட பின்புலத்தை பார்த்தீங்கன்னா அதில் அரசியல் பின்புலம் அவர்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படிலாம் பரப்பப்பட்டால் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு கொண்டு வரலாம்ன்ற எண்ணத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் புழு இருக்கிறது உங்களுக்கு வீடியோ ப்ரூஃபே இருக்குன்ற அது அந்த வீடியோஸ் ப்ரூவ் பண்ணுங்க. இதே என்னோட இன்டர்வியூலேயே அதை ஆட் பண்ணுங்கள், அந்த வீடியோவும் அதில் ஆட் பண்ணுங்கள். அது நம்பகத்தன்மை என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.